2026 தேர்தல் களத்தில் நட்சத்திர தொகுதியாக கருதப்படும் சில முக்கிய தொகுதிகளில் ஒன்று தான் வடசென்னையில் இருக்கக்கூடிய பெரம்பூர் தொகுதி. வடசென்னை வாசிகள் அதிகமாக திமுகவுடைய கோட்டையாக கருதப்பட்ட தொகுதிகளில் ஒன்றாக இருந்த வடசென்னையுடைய பெரம்பூர் தொகுதி இப்போ யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் இருக்கு அப்படின்ற பற்றி பார்க்க போகிறோம். குறிப்பாக பெரம்பூர் தொகுதியை பொறுத்த மட்டில் 2,26,296 வாக்காளர்கள் இருக்காங்க. இதில் ஆண் வாக்காளர்கள் 1,09,688 பேரும், பெண் வாக்காளர்கள் 1,04,013 பேரும் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மூன்றாம் பாலினமாக சொல்லப்படுகிறவர்கள் ஏறக்குறைய 73 பேர் இருக்காங்க. 2,26,296 பேர் கொண்ட இந்த தொகுதியில் பெரும்பாலும் ஆண்கள் அதிகமாக இருக்காங்க. பெண்களை காட்டிலும் ஆண்கள் ஏறக்குறைய ஒரு 5,000 பேர் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதி தான் இந்த தொகுதி. இந்த தொகுதியை பொறுத்த மட்டும் ஒரு முக்கியமான விஷயங்களை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. வடசென்னையில் இருக்கக்கூடிய பெரம்பூர் தொகுதி உழைக்கும் வர்க்கத்தினர் மற்றும் ரயில்வே தொழிலாளர்கள்லாம் ஏராளமான இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. இந்த தொகுதியில் ரயில்வே லோகோ தொழிற்சாலை, ஐசிஎஃப் தொழிற்சாலை போன்ற பொது நிறுவனங்கள்லாம் உள்ளடக்கக்கூடிய இந்த தொழிற்சாலையில் அரசியல் ரீதியாகவும் எப்போதும் ஒரு தனித்துவம் வாய்ந்த தொகுதியாகவும் காணப்படுது. குறிப்பாக இந்த பெரம்பூர் தொகுதிகளுக்குள்ள ஆங்கிலோ இந்தியன் மக்களும் சிறுபான்மை மக்களும் கணிசமாக இருந்துட்டு வராங்க. இதனால் வழக்கமாக இந்த தொகுதியை திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய செல்வாக்கு அதிகம் கொண்ட ஒரு தொகுதியாகவும், குறிப்பாக அதன் கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய இடதுசாரிகள் போன்றவர்களெல்லாம் அதிக அளவில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதிகளில் ஒன்றாக தான் இந்த பெரம்பூர் தொகுதி இருக்குது. பெரம்பூர் தொகுதிக்குள்ள 40 வயது முதல் 60 வயது உடைய வாக்காளர்களுடைய சதவீதம் 40.75% இருக்குது. அதே போல 26 வயது முதல் 40 வயது உடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 29.3% அளவுக்கு இருக்கு. இளம் தலைமுறைகள் என்று சொல்லப்படுகிற 18 வயது முதல் 25 வயது உள்ள இளைஞருடைய பங்களிப்பு என்பது 13% அளவுக்கு இருக்குது. முதல் முறை வாக்களிக்கக்கூடிய வாக்காளருடைய எண்ணிக்கையை பொறுத்த மட்டும் இந்த தொகுதியை பொறுத்த மட்டும் 2.44% உள்ளது. இந்த சூழல்ல பெரும்பாலும் இந்த தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களில் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 47 வேட்பாளர்கள் இந்த பெரம்பூர் தொகுதியில் போட்டியிடுறாங்க. இதில் நட்சத்திர வேட்பாளராக இருக்கக்கூடிய வேட்பாளர்களில் நடிகர் விஜய் இந்த களத்தில் நிற்பதனால இந்த தொகுதி மிகப்பெரிய அளவில் உற்று நோக்கப்படுகிறது. அரசியல் நோக்கர்கள் மட்டுமல்லாமல் பல்வேறு தரப்பிலும் மிக வேகமாக உற்று நோக்கப்படுகிற தொகுதிகளில் ஒன்றாக இந்த பெரம்பூர் தொகுதி இருக்குது. காரணம் என்னன்னா, நடிகர் விஜய் தன்னுடைய கட்சி ஆரம்பித்த உடனே வடசென்னையில் போட்டி போடுறாரே அது ஏன் அப்படின்ற கேள்வி எழுந்தது. திமுகவுடைய கோட்டையாக இருக்கக்கூடிய இந்த தொகுதியின் மூலமாக தனது பலத்தை அவர் நிரூபிக்கும் வண்ணமாக இந்த தேர்தல் களத்தில் களமிறங்குறாரு அப்படின்னு பார்க்கப்படுகிற இந்த சூழலில் விஜய் இந்த தேர்தல் களத்தில் பெரம்பூர் தொகுதியில் எளிதாக வெற்றி பெறுவதற்கு முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தால் நிச்சயம் அது இல்லைங்க. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தொகுதியில் பல்வேறு மக்கள் திட்ட பணிகளை செய்திருந்தாலும் கூட இங்கே இன்னும் செய்து முடிக்க வேண்டிய பிரச்சனைகள் பணிகள் என்பதும் ஏராளமானது இருந்துட்டு இருக்கு. இந்த சூழலில் தற்போது திமுகவுடைய சிட்டிங் எம்எல்ஏ இருக்கக்கூடிய ஆர்.டி. சேகர் மிக செல்வாக்கு உள்ளவராக இருக்காரு. கடந்த முறை அவர் இந்த தேர்தல் களத்தில் மக்களை சந்தித்த போது ஏறக்குறைய 52% அளவுக்கான வாக்கு வங்கிகளை பெற்று பெரும்பான்மையோடு தன்னுடைய வெற்றியை நிலைநிறுத்தியவர். அது மட்டும் இல்லாமல் எப்பொழுதும் மக்கள் மத்தியில் சென்று மக்களை எளிதாக சந்திக்கக்கூடிய வேட்பாளராக கருதப்படுகிற அவருக்கு திமுக தலைமை அவருக்கு மீண்டும் இந்த தடவை வாய்ப்பு தந்திருக்கிறது. ஆர்.டி. சேகரை பொறுத்த மட்டும் கட்சிக்கு மட்டுமல்ல அந்த தொகுதி மக்களுக்கும் நெருங்கி பழகக்கூடிய மனிதராக வளம் வந்ததுனால அவரை எதிர்த்து போட்டியிடுறது நடிகர் விஜய் என்று தெரிந்தும் கூட இந்த போட்டியாளர் சரியான பதிலடி தரக்கூடியவராக இருப்பார் அப்படின்னு தான் ஆர்.டி. சேகருக்கு அந்த வாய்ப்பை வழங்குச்சு. அந்த வகையில் தாவேகாவுடைய வேட்பாளராக களமிறக்கக்கூடிய நடிகர் விஜய் இந்த தேர்தல் களத்தில் எவ்வளவு வெற்றி வாய்ப்புகளை பெற போறாரு, அவருக்கும் திமுகவுடைய வேட்பாளர் ஆர்.டி. சேகருக்கும் நடிகர் விஜய்க்கும் தான் இங்கே போட்டி களமாக இருந்துட்டு இருக்கு. இந்த போட்டி களத்தில் 4 முனை போட்டி களத்தில் திமுக சார்பில் ஆர்.டி. சேகரும், தாவேகா சார்பில் நடிகர் விஜயும், அதிமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் திலகபாமாவும், நாம் தமிழர் கட்சி சார்பில் வெற்றி தமிழன் என 47 பேர் இந்த தேர்தல் களத்தில் இருந்தாலும் போட்டி என்னவோ திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தாங்க இருந்துட்டு இருக்கு. விஜய் முன் இருக்கக்கூடிய சேலஞ்சு நிறைய இருக்குங்க இந்த தொகுதியை பொறுத்த மட்டில். குறிப்பாக
கொடுங்கையூர் குப்பை கிடங்கு இருக்கக்கூடிய இந்த பகுதியில் நீண்ட நாளாக மக்கள் அதை அகற்றப்படணுன்ற கோரிக்கை வச்சு வராங்க. ஆனால் திமுக அதற்கான திட்டங்களை வகுத்து பல கோடி ரூபாய் செலவுகள் செய்யப்பட்டிருந்தாலும் கூட அந்த பணிகள் முழுமையடைவதனால திமுக மேலே மக்களுக்கு அதிருப்தி இருந்துட்டு இருக்கு. இந்த சூழல்ல இதையெல்லாம் விஜய் கையாள்வாரா அப்படின்ற ஒரு நம்பிக்கையில ஒரு புதிய மாற்றத்திற்கு 2 திராவிட கட்சிகளுக்கு மாறா ஒரு புதியவர் வந்தா நிச்சயம் இதெல்லாம் செய்வாரு, விஜய் நிச்சயம் செய்து முடிப்பாரு என்ற மாதிரியான நம்பிக்கை வச்சிருக்காங்க. ஆனா தொகுதி பக்கம் வரக்கூடிய ஒரு நடிகராக இருக்கக்கூடிய விஜய் நிச்சயம் மக்களுடைய பிரச்சனைகளை சந்திப்பாரா கேட்பாரா என்ற நிலையில் விஜயும் கூட சமீபத்தில் சொல்லியிருக்காரு, மாதம் ஒரு முறை நிச்சயம் மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பேன் அப்படின்ற உறுதியை தந்திருந்தாலும் கூட இந்த தொகுதியை பொறுத்த மட்டும் நட்சத்திர தொகுதியாக பார்க்கப்படுகிற வடசென்னையுடைய பெரம்பூர் தொகுதியில் திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் கடுமையான போட்டியில மத்தியில் விஜய் இந்த தொகுதியை பொறுத்த மட்டில் திமுகவுக்கு மிகப்பெரிய அளவில் சவாலாக இருப்பதோடு இளைய தலைமுறைகள் குறிப்பாக தாவேகா கட்சியில் அவங்களுடைய கட்சி சேர்ந்தவர்கள் மட்டுமே ஒரு 44,000 பேர் மேலே இருப்பதா தாவேகா கட்சி புள்ளி விவரம் சொல்லுது. அப்படின்னா ஒரு 44,000 வாக்காளர்கள் கட்சி உறுப்பினர்களை கொண்டிருக்கக்கூடிய அந்த கட்சி உறுப்பினர்கள் வீட்டில் 2 பேர் வீதம் வாக்களித்தா கூட சராசரியாக ஒரு 1,20,000 வாக்குகளை அவர் எளிதாக பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற நம்பிக்கையின் அடிப்படையில் தான் தாவேகாவுடைய கட்சி விஜயை அந்த தொகுதியில் நிற்பதற்கான முனைப்பை அவர் எடுத்திருக்காரு அப்படின்னும் அரசியல் நோக்கர்கள் சொல்கிறாங்க. இந்த சூழலில் வட சென்னையில் இருக்கக்கூடிய திமுகவுடைய கோட்டையாக கருதக்கூடிய இந்த தொகுதியில் விஜய் நிச்சயம் வெற்றி கொடியை நாட்டுவார் அப்படின்றது பார்க்க முடியுது. பார்க்கிற இடமெல்லாம் விசிலின் சத்தம் ஓங்கி ஒலிப்பதால் திமுகவின் கோட்டையாக இருக்கக்கூடிய பெரம்பூர் தொகுதி இந்த தடவை ஆர்டி சேகருக்கும் விஜய்க்குமான போட்டியில் கணிசமான அளவில் வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்கக்கூடிய விஷயங்களில் ஏறக்குறைய ஒரு 10,000-15,000 வாக்கு வித்தியாசத்தில் திமுக வேட்பாளர் ஆர்டி சேகரை விட விஜய் கூடுதலாக பெற்று வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு உறுதிப்பட தெரியுதுங்க. ஒருவேளை இதில் திடீர் மாற்றங்கள் ஏதாவது நிகழுமானா தற்போதைய சிட்டிங் எம்எல்ஏ இருக்கக்கூடிய ஆர்டி சேகர் ஒரு 5,000 வாக்கு வித்தியாசத்தில் தான் வெற்றி பெற வேண்டிய நிலையும் இருக்கும். இருவருக்குமான போட்டிகளும் பெரிய அளவில் இருக்கும். எனவே இந்த பல பரீட்சையில் நிச்சயம் விஜய் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக வலம் வந்துருவாரு அப்படின்னு நம்பிக்கையோட காத்திருக்கிறாங்க தாவேகா கட்சி தொண்டர்கள். தேர்தல் முடிவுகளை உறுதி செய்ய போகிற எஜமானர்களாக வாக்காளர்கள் என்ன முடிவு செய்ய போகிறாங்க என்பதை தேர்தல் முடிவுகள் போது நாமும் பார்த்து